அப்படி அந்த அரக்கனை அழித்த அந்த ஸ்தலத்திலே சென்று முருகப்பெருமானை நாம் வணங்கக்கூடிய அந்த காரணத்தினாலே நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரம் என்கிற அந்த ஒரு ஆணவம் என்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய மனதை விட்டு நீங்கிவிடும் என்பது உண்மையான ஒரு விஷயம். திருச்செந்தூரிலே சென்று முருகப்பெருமானை வணங்குவதனால் முதலிலே நமக்கு என்ன கிடைக்கிறது? எப்படி சூரபத்மன் முருகனுடைய வேலால் அங்கே அவனுடைய அகங்காரங்கள் அழிந்ததோ, அவனுடைய ஆணவங்கள் எல்லாம் அழிந்ததோ, அதுபோல சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் நம்முடைய மனதிலே அகங்காரம் என்கிற எண்ணம் இருக்கிறதல்லவா, ஆணவம் என்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா, பிறர் மீது இருக்கக்கூடிய பொறாமை என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதல்லவா, இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடக்கூடிய காரணத்தினாலே எப்படி அந்த முருகனுடைய வேலால் அந்த சூரபத்மன் அழிந்தானோ அதுபோல நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆணவம், பேராசை போன்ற எல்லா விதமான தீய எண்ணங்களும் அழியும் என்பது உண்மை.